வணக்கம். அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். வாழ்க்கை பயணத்தில் நம்ம தொடர்ந்து பயணிக்கும்போது அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பிரார்த்தனை, வழிபாடு, ஆலய தரிசனங்கள், கோவில் வழிபாடு இது எல்லாமே நம்ம பண்ணோம். ஆனால் இதெல்லாம் பண்ணி நமக்கு நல்ல பலன் கிடைக்குவான்னா அதிகபட்சமாக கிடைக்கிறதில்ல. காரணம், நம்ம வழிபாடு, ப்ரேயர், பிரார்த்தனை, ஆலய தரிசனம் இப்படிங்கூடிய பேரில் நம்ம கவலைகளை அதிகமாக விதைக்கிறோம். நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுவடை செய்வாய். அப்போ நம்ம கவலையை தான் அதிகமாட்டு, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு வருமானம் பத்தலை, எனக்கு நல்ல வாழ்க்கை அமையலை, இப்படி நமக்கு தேவையானதை விட்டுட்டு நம்ம கவலையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம அந்த பிரார்த்தனையில் திரும்ப திரும்ப சொல்ல இந்த பிரார்த்தனைங்கிறது நமக்கு இந்த அதாவது பிரார்த்தனைங்கிறது நம்முடைய மனதின் எதிர்வினை. அப்போ நம்ம மனதில் இந்த மாதிரி உள்ள கவலையான விஷயங்களை விதையாட்டு போட அதுவே ஒரு பல மடங்காக பெருகி மீண்டும் நம்ம கவலையை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். முடிந்த வரைக்கும் மகிழ்ச்சியை விதைப்போம், சந்தோஷத்தை அறுவடை செய்வோம். கவலையை மறந்து மகிழ்ச்சியை நினைத்து ஒவ்வொரு நாளும் இறை பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி, வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, கவலைகளை மறந்து பிரார்த்தனை செய்து மகிழ்ச்சியில் திளைப்போம் என்று விடைபெறுகிறேன். நன்றி.